ஆ. ம். கண்டு பிடிச்சாச்சு. அண்ணிய கண்டு பிடிச்சாச்சு. ஆ. எஸ்கியூஸ் மீ. அண்ணி, நீங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. ப்ளீஸ் கம். வாங்க வாங்க. பாத்து பாத்து அண்ணி, பாத்து. மெல்ல மெல்ல. நான் இங்க இருக்கேன்னு எப்படி சின்னையா கண்டுபிடிச்சீங்க? இல்ல நீ ப்ரோ தான் நீங்க கிச்சன்ல செட்டிநாடு சிக்கன் சமைச்சிட்டு இருக்கறதா சொன்னாரு. அதான் வந்தேன். பெரியய்யா சொல்லிட்டாரா? சொல்லிட்டார். ஐயோ அண்ணி, அண்ணி. அண்ணி, ப்ரோ கேட்டாருன்னு செட்டிநாடு சிக்கன் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்படியே எனக்கும் கோலா உருண்டையும் பெப்பர் சிக்கனும் செஞ்சு கொடுக்குறீங்களா? சின்னையா, நான் என்ன இங்க வேலையில இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் முடியாது சின்னையா, நான் கிளம்பணும் வேற. அண்ணி அண்ணி ப்ளீஸ் அண்ணி, உங்க சமையல் சாப்பிடாம என் நாக்கு செத்தே போச்சு. ப்ளீஸ் அண்ணி, எனக்கு சமைச்சு கொடுங்க ப்ளீஸ். நானே யாருக்கும் தெரியாம கிச்சனுக்குள்ள வந்திருக்கேன். இந்த சூழ்நிலையில எப்படி சின்னையா நீங்க சொல்றதெல்லாம் சமைச்சு கொடுக்க முடியும்? யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். அண்ணி, அம்மாக்கு ரசம் வச்சு கொடுக்கலான்னு வந்த நீங்க ப்ரோ கேட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக செட்டிநாடு சிக்கன்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனை வந்துச்சா என்ன? வராது. அதனால எனக்கு கோலா உருண்டையும் பெப்பர் சிக்கனும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திருப்தியா சாப்பிட்டுட்டு அழகா போய் தூங்கிடுவேன். ப்ளீஸ் அண்ணி, எனக்கு செஞ்சு கொடுங்க அண்ணி. என்ன சின்னையா விளையாடுறீங்களா நீங்க? இப்பதான் ஒவ்வொருத்தர்கிட்டயா தப்பிச்சு தப்பிச்சு சமைச்சு முடிச்சிருக்கேன். இதுக்கு மேலேயும் என்னால இங்க இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். அண்ணி அண்ணி, நீங்க சமைச்சு கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்துல வெளியே ஆர்டர் பண்ணதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன் தெரியுமா? சமைச்சு கொடுங்க. நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்கல்ல? நான் அம்மா கிட்ட மாட்டினாலும் பரவாயில்ல. அம்மா. அண்ணி 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 வேணாம். வரும்போதே ப்ரோ கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். என்னால அன்னைக்கு எந்த சிரமமும் கொடுக்க மாட்டேன்னு. அதனால நான் போறேன். கிளம்புங்க. கிளம்புங்க. போறேன். சாப்பிடுங்க நீங்களே. போறேன். சரி போறேன். நீங்களே சாப்பிடுங்க. என்ன ஒரு 10 நிமிஷம் ஆகும், செஞ்சுட்டு போலாம். ரெடியா பார்வதி? குடு. இதுல செட்டிநாடு சிக்கன் இருக்கு, இது பெரியய்யாவுக்கு. இது கோலா உருண்டை பெப்பர் சிக்கன் சின்னையாவுக்கு. இதுல தூதுவளை ரசம் இருக்கு, அம்மாவுக்கு. இது அங்க இருக்கிற ஒரு கிளாஸ்ல வச்சு மறக்காம அவங்களுக்கு குடிக்க. சரி பார்வதி, நான் பாத்துக்கிறேன். அம்மா சாப்பிட வந்துருவாங்க. நீ இங்க இருந்தா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். சீக்கிரமா போ. சரி, நீங்க போங்கக்கா. நான் பாத்துக்கிறேன்.
பெரிய தம்பி, உங்களுக்கு பிடிச்ச செட்டிநாடு சிக்கன். சின்ன தம்பி, உங்களுக்கு பிடிச்ச கோலா உருண்டை பெப்பர் சிக்கன். இந்தாங்க, சாப்பிடுங்க. சமைச்சு கொடுங்க. நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்கல்ல. நான் அம்மா கிட்ட மாட்டினாலும் பரவாயில்ல. அம்மா, அண்ணி 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 வேணாம். ஆஹா அண்ணி, அம்மாவை கூப்பிடுறேன்னு சொல்லி என்னை சும்மானாச்சுக்கு பயப்படுத்தினீங்களா? நானே அதை நம்பிட்டேன். நான் கேட்டேன்னு எனக்காக கோலா உருண்டையும் பெப்பர் சிக்கனும் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்களா அண்ணி? கிரேட் அண்ணி நீங்க. தேங்க்ஸ் அண்ணி. அருண், ப்ரோ என்னடா யோசிக்கிற? சாப்பிடு. தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தேன் ப்ரோ. தேங்க்ஸ் சொன்னியா? யாருக்கு தேங்க்ஸ் சொன்ன? கடவுளுக்கு ப்ரே பண்ணிட்டு தேங்க்ஸ் சொன்ன சித்தி. நாம ஒரு நாள் கூட இப்படிலாம் ப்ரே பண்ணதே இல்லையே சின்ன மாமா. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்ன, இன்னைக்கு பண்ணிட்டா போச்சு. அருண், பேசிட்டே இருக்காதீங்க, சாப்பிடுங்க. சரிங்க மேடம். அகிலா, எல்லாரும் இருக்கும். மித்ரா எங்க? மித்ரா அவங்க அம்மா கிட்ட போன் பேசிட்டு இருக்கா. பேசிட்டு இப்ப வந்துருவா. ஓகே. கொஞ்சம் சாதம் போட்டுக்கோங்கம்மா. தூதுவளை ரசம் இருக்கு, உங்க இருமலுக்கு நல்லது. பட்டம்மா, எனக்கு சாதம் வேண்டாம், ரசம் மட்டும் கொடு. நல்லா இருக்கு பட்டம்மா. உனக்கு அப்படியே பார்வதி கைப்பக்குவம் வந்திருக்கு. பார்வதி மாதிரியே ரசம் வச்சிருக்கேன். டோட்டலா இன்னைக்கு சமையலே பார்வதி சமைச்ச மாதிரி இருக்குல்ல அகிலா? பட்டம்மாவுக்கு பார்வதி கைப்பக்குவம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். சாப்பிடும்போது இந்த கொடுமையெல்லாம். அதே என்னாச்சு? ஏன் பாதி சாப்பாட்டுல எழுந்திருச்சிட்ட? இல்ல, போதுமா, பெருசா பசி இல்ல. உங்களுக்கு கம்பெனி கொடுக்க தான் சாப்பிட வந்தா. என்ன இது? பெரிய ஆசைப்பட்டு செட்டிநாடு சிக்கன் கேட்டாரா? அப்புறம் ஏன் சாப்பிடாம எந்திரிச்சிட்டாரு? என்ன பார்த்துட்டு என்ன வெறுப்பேத்தவும், நான் உங்க கூட உட்கார்ந்து சாப்பிட கூடாதுன்னு நினைச்சுதான் நீங்க பாதி சாப்பாட்டுல எந்திரிச்சிங்கன்னு எனக்கு தெரியும். அதே இப்ப நான் சீனை எப்படி மாத்துறேன்னு பாருங்க. வா மித்ரா, உட்காரு. மித்ரா அம்மா சாப்பிட வந்திருக்காங்க. அதனால்தான் பெரியய்யா சாப்பிட பிடிக்காம பாதியிலே எந்திரிச்சிருக்காரு. பட்டம்மா, மித்ராக்கு போய் பிளேட். சரிங்கம்மா. பிளேட் வேண்டாம். ஆதி பெருசா பசி இல்லைன்னு பாதி சாப்பாட்டுலயே எழுந்திருச்சிட்டான். உனக்கு என்ன, சாப்பிடலையா நீ? பிளேட் தான் வேண்டான்னு சொன்னேன், சாப்பாடு வேண்டான்னு சொல்லே ஆண்டி.
பிளேட் வேணாமா? என்ன சொல்றா புரியலையே. என்ன சொல்ற நீ? சொல்றேன் ஆண்டி. ஆதி, வித் யோர் பெர்மிஷன் நீங்க சாப்பிட்ட பிளேட்ல நான் சாப்பிடலாமா? எதுக்கு எச்ச தட்டுல சாப்பிடுற? ஃப்ரெஷ்ஷா தட்டெடுத்து சாப்பிடலாம்ல. புருஷன் சாப்பிட்ட தட்டுல பொண்டாட்டி சாப்பிடுறது ஒரு தனி சந்தோஷம் அங்கிள். அதுக்குதான் ஆதியோட இந்த தட்டுல சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. இவள நடக்கட்டும் நடக்கட்டும். உன்னோட இந்த சந்தோஷத்தை யாரும் தடுக்க போறதில்ல. நீ ஆதியோட தட்டிலேயே சாப்பிடு மித்ரா. உனக்கு அந்த உரிமை இருக்கு. தேங்க்யூ ஆண்டி. எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? பட்டம்மா, என்ன தம்பி? அங்க பெப்பர் சிக்கன் இருந்தா கொஞ்சம் எடுத்து கொடுங்க. இதோ வர தம்பி. அங்க இருக்கு. பட்டம்மா இங்க இருக்கு, நானே எடுத்துக்கிறேன். ஐயோ, என்ன அருண் நீ? சாரி. மித்ரா எவ்ளோ ஆசையா ஆதி சாப்பிட்ட பிளேட்லயே சாப்பிடணும்னு நினைச்சா, இப்படி பண்ணிட்டியே. மா சாரிமா, பவுல் எடுக்கும்போது தெரியாம பிளேட்ல பட்டு விழுந்துருச்சுமா. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிமா. பாவம் மித்ரா, கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சு. ஏய், வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? பேசாம சாப்பிடு. அருண் தான் தெரியாம கைப்பட்டுருச்சுன்னு சொல்றான்ல. பட்டம்மா, அம்மா, மித்ராக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு பிளேட் கொண்டு வா. சரிங்கம்மா. மித்ரா, உட்கார்ந்து சாப்பிடு. ஏன் ஐஸ்வர்யாக்கா, அப்ப ஆதி மாமா மித்ராக்கா கல்யாணம் நடக்குமா நடக்காதா?
என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? எனக்கு மித்ராக்கு ஆதி மாமா கல்யாணம் நடக்கணும் தான் ஆசை. நீங்க பேசிக்கிட்டத பார்த்து நான் கொஞ்சம் குழப்பமாயிட்டேன். அப்படியே ஒண்ணு வச்சேன்னா ஏண்டி அதான் இவ்ளோ வச்சு தின்னுகிட்டு இருக்கல, வாய்க்கு கைக்கு வேலை கொடுக்கறத விட்டுட்டு இங்க எதுக்கு வாயை கொடுக்கற? பேசாம தின்னு. சும்மா அவளை திட்டாதீங்க ஆண்டி. எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கே குழப்பமாவும் பயமாவும் இருக்கு. என்ன மித்ரா இது? இவதான் ஏதோ லூசு மாதிரி உலகிட்டு இருக்கானா? நீயும் ஏதோ பயம் குழப்பம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எதுக்காக குழப்பம்? போட்டியில நான் ஜெயிப்பனா ஜெயிக்க மாட்டேனான்னு வட்டம் போட்டு பார்த்தப்போ வட்டம் ஒண்ணு சேரல. அந்த பயம் இன்னும் என் மனசுக்குள்ள ஒரு மூலையில இருக்கு. நான் தான் இந்த வீட்டு மூத்த மருமகன்னு கமிட்மெண்ட் பண்ணிக்குதான் அன்னைக்கு அந்த பிரஸ்ஸையே வர சொன்னேன். அன்னைக்கு பிரஸ் முன்னாடி அகிலாண்டீஸ்வரி ஆண்டி கமிட்மெண்ட் கொடுக்காததுக்கு காரணம் கூட அந்த அருண் தான். வெளியில இருக்கிற எதிரிங்களை கூட அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்க கூட போராடி ஜெயிக்கிறது ரொம்ப சுலபம் ஆண்டி. ஆனா வீட்டுக்குள்ள நம்ம பக்கத்திலேயே இருக்கிற அருண் மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு நினைச்சுதான் அடையிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதான் குழப்பமா இருக்கு. மித்ரா, அருண் ஏதோ விளையாட்டு பையன். அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல சும்மா ஏதோ அப்படி பண்ணிருப்பான். அதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத. உனக்கு நான் இருக்கேன், ஐஸ்வர்யா இருக்கா, நானும் இருக்கேன் மித்ராக்கா. டோன்ட் வரி மித்ரா, உன்னோட பயத்துக்கும் குழப்பத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். இவ என்ன முடிவு கட்ட போறா? பெரியய்யா ஃபோன் பண்ணா என்ன பண்றது? நான் பெரியய்யா கிட்ட பேசணும்னா எப்படி பேசுறது? என் ஃபோன் எங்க போச்சுனே தெரியலையே. வீடு முழுக்க சலடை போட்டு தேடிட்டோம், ஃபோன் கிடைக்கலையே. வேலைக்கு போயிருந்தா கூட மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம்னு சொல்லலாம். நான் தான் இப்போ வேலைக்கு கூட போறதில்லையே. ஐயோ, ஃபோனை கிச்சன்ல வச்சு எடுக்காம மறந்து வந்துட்டேனே. பெரிய ஃபோன் பண்ணா ஃபோன் அடிக்குமே, என்ன பண்றது? நான் வீட்டுக்குள்ளேயே போக முடியாது. ஃபோன் இல்லாம என்னால பெரியாவுக்கு தகவல் சொல்ல முடியாது. ஃபோன் விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்ப என்ன பண்றது?